ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலிருந்தே 10,000 to 20,000 வரைக்கும் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ஒரு 1 இயருக்கு 3 பவுண்ட் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். அதாவது பெண்கள் வீட்டிலிருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு சிலர் ஒரு சில சிச்சுவேஷன்னால் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. அதாவது குழந்தை இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில திறமை இருக்கும். அந்த திறமையை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். திறமை இல்லாமையும் யூடியூப்லேயே கற்றுக்கிட்டு கூட பண்ணலாம். இது எந்த மாதிரி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ஆரி ஒர்க். சிம்பிளான ஒர்க் பண்ணி கொடுத்தாலே 1000 ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணி இதில் நல்லாவே மணி ஏர்ன் பண்ணலாம். ப்ரைடல்னால் 10,000 சார்ஜ் பண்ணலாம். அப்புறம் டெய்லரிங் சின்ன சின்ன பிட்டு துணி அடித்து கொடுத்தாலே இதில் நல்ல அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் பண்ணலாம். அப்புறம் த்ரெட் பேங்கிள்ஸ், இது வீட்டில் ஹேண்ட்மேடாக ஈஸியாகவே பண்ணலாம். இதையும் நம்ம சேல் பண்ணலாம். அப்புறம் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்கிறது, மல்லித்தூள் அரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி பக்கத்தில் சேல் பண்ணலாம். அப்புறம் கடைகளுக்கும் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இந்த மாவரைச்சி விற்கிறது, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் நல்லாவே போகும். இதையும் பண்ணலாம். அப்புறம் மெஹந்தி டிசைன் போட்டு ஃபங்க்ஷன் டைமில் மெஹந்தி டிசைன் போட்டால் நம்மளுக்கு நல்ல ஒரு மணி கிடைக்கும். இதுலேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இந்த ரெண்ட்டுக்கு இருப்பாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்களுக்கு நல்லா வீட்டில் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அப்போ வீட்டில் சமையல் செஞ்சு கொடுத்து இதில் ரொம்ப நல்லாவே மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து, இந்த பெரியவங்களாம் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸை விரும்புவாங்க. இதையும் செஞ்சு கொடுத்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி கேக்கு, வீட்டில் கேக் செஞ்சு, ஓவன் இருந்தாலே போதும், கேக் செஞ்சு அதை கடைகளுக்கு கொடுத்து மணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் சோப் மேக்கிங், இது ஈஸியாக செய்யலாம். இதையும் யூடியூப்பில் பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். யார்கிட்ட கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சோப் மேக்கிங் செஞ்சாலும் நமக்கு அமௌண்ட் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூ, கத்தாழை, அப்புறம் நாட்டு மருந்து கடையில் ஒரு சில இந்த மாதிரி வேரெல்லாம் வாங்கி போட்டு ஹேர் ஆயில் தயாரித்து சேல் பண்ணலாம். அப்புறம் இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ். இது ரீசெல்லிங் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணி ஒரு நாளைக்கு 500 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் ட்ரெஸ் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி மினிமம் 300 ஒரு ப்ரீ ப்ளீட்டிங்க்கு 300 சார்ஜ் பண்ணி சம்பாதிக்கலாம். அப்புறம் இந்த ஜுவல்லரி செட்டு வாடகைக்கு நம்ம கொடுத்து அதுலேயும் நம்மளால் நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 10 செட்டு இருந்தாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். நான் சொன்ன இந்த ஐடியாஸில் ஏதோ ஒன்று நீங்களும் ட்ரை பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தினாலையுமே சாதிக்க முடியும். உங்களுக்கு தேவையான கோல்டு வாங்குங்க, மணியை நல்லா சேவ் பண்ணி வைங்க, உங்களோட கனவுகளை பூர்த்தி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.